Hey guys, welcome back to my channel. Okay, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிங்ஸ்டன் படத்தோட அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜிவி பிரகாஷ் அண்ட் திவ்யா பாரதி இவங்க காம்பினேஷனில் பேச்சுலருக்கு அடுத்து இந்த படம் வந்துருக்கு வருது. ஸோ அந்த படத்தில் அவங்க 2 பேரோட காம்பினேஷன் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அதே காம்போ இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கும். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அதை நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ உங்கள் கன்சர்ன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை இன்ஸ்டாகிராமோட ஐடி நான் வந்து கொடுக்குறேன், அதுவும் அங்கே வந்து நீங்கள் சென்ட் பண்ணாலும் ஓகே. மீம்ஸ் ரியாக்ஷன்லாம் போடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு மீம்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோ பார்க்கலாம். 3, 2, 1 கோ. தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் மீனவர்கள் கடலில் காணாமல் போனது தொடர்பாக தேடுதல் குழுவின் தொடர்பு மர்மமான முறையில் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா பேய் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லி கூட்டியாந்த இங்க பேய நெசம் சாவு நெசம். வேற மாதிரி பிஜிஎம் செம்மையா இருக்கு. ஃபேண்டசி அட்வென்ச்சர். ஓகே, இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். மார்ச் 7. ஓகே ஓகே. ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷோட ஆக்டிங், அவரோட டெடிகேஷன் லெவல் சூப்பர். உண்மையிலே யார் யாருக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டராக பிடிக்குமா இல்லை ஆக்டராக உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஆக்டரை விட மியூசிக் டைரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதில் வந்துட்டு அவரோட டெடிகேஷன் லெவல் உண்மையிலே நல்லா இருக்குது. விசுவல்ஸும் சரி, பிஜிஎம்மும் சூப்பராக இருந்துச்சு. இது பேயா இல்லை ஜாம்பி மாதிரியான்றது தெரியல. மேபி பேயாக தான் இருக்கணும், ஏன்னா நடுக்கடலில் எங்கிட்ட இருந்து ஜாம்பி வரும். ஸோ தெரியல. பட் கட்ஸு எல்லாமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டீசர் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து. ஏன்னா இன்னும் இடையில இன்னும் 1 மாதம் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து இன்னும் பாட்டு எதுவும் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான், பட் ஜிவி பிரகாஷ் தானே. மியூசிக் டைரக்டர் எஸ் ஜிவி பிரகாஷ் தான். ஜிவி பிரகாஷ் தான். பட் பிஜிஎம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பாட்டு வந்துச்சுன்னா தான் தெரியும். ஸோ எனக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி அடுத்த அப்டேட் என்ன வருதுங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான் நான் சொல்ல நினச்சது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்சர்ன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் மிஸ்டர் பிகே ஃபேமிலியில் என்ன ஜாயின் ஆகுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.